ரயில்வேயின் வரலாற்று சின்னமாகவும் தொழில்நுட்பத்தின் மையமாகவும் விளங்குறது தான் ஈரோடு லோகோ ஷெட். இதோடைய பயணம் 1862 வருஷம் ஈரோடு ரயில் நிலையத்தின் தொடக்கத்தோடு ஒரு முக்கிய சந்திப்பா ஆரம்பமாகியிருந்தது. ஆரம்ப காலத்திலேயே நிலக்கரியால இயங்கக்கூடிய பிரம்மாண்ட நீராவி என்ஜின்களின் பராமரிப்பு மையமா திகழ்ந்த இது இந்திய ரயில்வேயின் நவீன மயமாக்கலுக்கு ஏற்ப 1966 வருஷம் டீசல் லோகோ ஷெட்டா உருவாகி இருந்தது. குறிப்பா ஈரோடு லோகோ ஷெட்டிற்கு சொந்தமான என்ஜின்கள்ல பொருட்கப்பட்ட அந்த துள்ளும் மான் லோகோ இந்திய ரயில்வே வரலாற்றிலேயே ஒரு தனித்துவமான அடையாளமா மாறுச்சு. கால மாற்றத்திற்கு ஏற்ப 1998 மின்சார லோகோ ஷெட்டா விஸ்வரூபம் எடுத்த ஈரோடு இன்னைக்கு 200க்கும் மேற்பட்ட அதிவேக WAP-7 மற்றும் நவீன சரக்கு ரயில் என்ஜின்களை பராமரிக்கிற இந்தியாவின் மிகப்பெரிய சக்தியா இருக்கு. 160 வருஷங்களை கடந்தும் நீராவியிலிருந்து அதிவேக மின்சார வரைக்குமே இந்திய ரயில்வேயின் வேகத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கிய தூணா நம்ம ஈரோடு லோகோ ஷெட் இன்னைக்கும் கம்பீரமா செயல்பட்டு வருது. இந்த மாதிரி ஈரோடுடைய ஹிஸ்டரி, தொழில்முறை, சுற்றுலா தலம், அரசியல், ஈரோடு மக்களின் வாழ்க்கை முறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம வாய்ஸ் ஆஃப் ஈரோடு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.